இந்த அண்டர் வயர்ட்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெமரிஸ் கிரியேட் பண்ற அக்கேஷன்ஸ்ல இந்த மாதிரி வேர் பண்ணலன்னா, ஏன்னா மோஸ்ட் அந்த ஹெவியா குண்டா இருக்கவங்க, பஸ் கொஞ்சம் பெருசா இருக்கவங்கலாம் தே ஃபீல் ஆக்வர்ட். அண்ட் பிராலே வந்து வி ஹேவ் லைக் எனக்கு வந்து கொஞ்சம் ஹெவியா வேணும், கொஞ்சம் ட்ரெண்டியா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. இந்த பெல்ட் இங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராப் ப்ராடா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஸோ இது வந்து எப்படின்னா உடம்புல இருக்கிறதே தெரியாது. தே வில் ஃபீல் பி கம்ஃபர்டபுள், லைக் ஆக்வர்டா இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து இங்கே வயர்டு கொடுத்துருக்காங்க, அண்டர் வயர்டு. ஸோ அது கண்டிப்பாக அவங்களுக்கு லிஃப்ட் பண்ணிவிடும். அண்ட் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அழகாக இருக்குது. இந்த ஃப்ளவர் டிசைன் வச்சு இந்த எம்ப்ராய்ட்ஸ் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இது வந்து ஃபேன்சியா இருக்கிறதுனால உள்ள லிப் லைட்டர் போடணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. பட் இதுல வந்து தே டோன்ட் நீட் அன். இது வந்து எப்படி சொல்றதுன்னா, இப்போ நிறைய பீப்புள்ஸ் பார்ட்டி போறவங்க, பார்ட்டியில வந்து என்னடா இது லைக் எல்லாருமே வந்து கவர்டா போக மாட்டாங்க, ரைட்? ஸோ அந்த மாதிரி யோசிக்கிற பீப்புள் இந்த இது வந்து ரிமூவல் ஆல்சோ. உள்ள இருக்க அந்த பேட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நிறைய பேர் பேடோட போட பிடிக்காதவங்க வந்து ரிமூவ். ஸோ மினிமைசர்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான பிராஸ் வந்து நம்ம கையில் வச்சுருக்கோம். ரொம்பவே ஹெவியாக பஸ்ட் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி காட்டணும் அப்படின்னா இந்த மினிமைசர்ஸ் அழகாக ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் ஒரு ஹெவி பஸ்ட் அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு நிறையா வந்து இந்த இடத்துலலாம் வந்து சதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு டாப் போடுறாங்க, அதில் நார்மல் ப்ரா வியர் பண்ணிவிட்டு ஒரு டாப் போடுறாங்கன்னா இங்கே அவங்களுக்கு வந்து எப்படி தெரியும்னா அந்த எக்ஸ்ட்ரா ஃபேட் வெளியில் தெரியும். ஸோ அது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். இங்கே பஸ்ட் சைட்லேருந்தே ஃபுல்லாகவே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த இடத்துலலாம் ரொம்பவே நமக்கு என்னடா அப்படி கொஞ்சம் வெளியில் தெரியுது அப்படின்னு ஃபீல் ஆகும்போது அதுக்காக தான் அழகாக இந்த இடத்துலலாம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே டைட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடம் வந்து அவங்களை நல்லாவே டைட் பண்ணிவிடும். ஸோ அங்கே வந்து இப்படி கம்ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம கரெக்டாக எவ்வளோ வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ இந்த அளவுக்கு மட்டும் காட்டினா போதும். ரொம்ப ப்ராடாக பஸ்ட் வந்து தெரியுது, எனக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஓவராலாக ஒரு டாப் போடும்போது அந்த இடம் மட்டுமே கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கும்போது அவங்களுக்கு ஆக்வர்டாக இருக்கும்ல. ஸோ அப்போ இந்த இடம்லாம் வந்து கம்ப்ரெஸ் ஆகிடுச்சு அப்படின்னும் போது கரெக்டாக ஃபிட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் இது ஃபுல் கவரேஜ் கூட. அண்ட் இதுலேயுமே வந்து ஃபுல்லாகவே அந்த அண்டர் வயர்டு இருக்குது. இந்த அண்டர் வயர்ட்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து அப்லிஃப்ட்டும் பண்ணிவிடும். ஸோ ரொம்ப லூஸாகவும் தெரியாது, சாகியாகவுமே தெரியாது. அண்ட் இப்போ நீங்கள் வியர் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு ஃபேன்சி ப்ரா, கரெக்டாக? உங்களுக்கு எப்படி இருக்காது? ஜாலியாக இருக்குது, நல்லா இருக்கு, ஒரு கிராப் டாப் மாதிரி ஃபீலாக இருக்குது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். மெயினாக இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கம்ப்ரெஸ்க்காக இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் அந்த ஹெவியா குண்டா இருக்கவங்க, பஸ் கொஞ்சம் பெருசா இருக்கவங்கலாம் தே ஃபீல் ஆக்வர்ட் டு வேர் சம் லைக் ரொம்ப வந்து லூஸாக தான் போடுவாங்க, டைட்டாக போட மாட்டாங்க. ஸோ வென் தே வேர் லைக் இந்த மாதிரி ப்ராஸ் வேர் பண்ணுறப்போ அவங்க டிஷர்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை டைட் ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், தே கேன் ஈஸிலி வேர் இட். நீங்கள் சொன்ன மாதிரி டைட் ட்ரெஸ்ஸஸ்க்குலாம் ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். ஏன்னா அது வந்து இப்போ ஒரு ஃபுல் ஹேண்ட் ஒரு ஜம்ப் சூட் மாதிரிலாம் நம்ம போடுறோம் அப்படின்னும் போது அந்த டிஷர்ட் டைப்பில் போடும்போது ரொம்ப இந்த இடத்துலலாம் வந்து டைட்டாக இருக்கும். அப்போ நமக்கு இன்னுமே நம்மளோட பாடி வந்து எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துல அந்த இடம் கரெக்டாக நமக்கு கம்ப்ரெஸ் ஆகி வந்து அந்த பிரேசியர் இருந்துச்சுன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாகவுமே. யா, ஸோ இது ஒரு டைப். எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது பாருங்களேன். யா, ஸோ இது வந்து ஃபுல் கவரேஜ். ஸோ திஸ் ஒன் இஸ் ஆக்சுவலி ஃபுல் கவரேஜ். பேக் சைடில் எப்படி இருக்குது, ஃப்ரண்ட்டில் எவ்வளோ கவரேஜாக இருக்குது. இந்த பெல்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராப் ப்ராடாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி அங்கே பெயினும் இருக்காது. ஏன்னா இப்போது சில ஸ்ட்ரிப்ஸ் இதுவுமே வந்து அவங்க அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஐ திங்க் பர்டிகுலர்லி இது வந்து பக்காவாக ஹெவி பஸ்ட் இருக்கவங்களுக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரிப் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பெருசாக இது கொடுக்கும்போது அது அவங்களுக்கு லிஃப்ட் பண்ணுதா அப்படிங்கிற ஒரு கஷ்டமும் அன்ஈசினஸும் இருக்கும். பட் இது ரொம்ப ப்ராடாக இருக்கிறதுனால ஷோல்டர் கிட்டுமே அவங்களுக்கு வந்து ரொம்ப திக்னஸும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் தம். ஸ்ட்ராப்ஸ் ஆல்சோமே வந்து நம்மளோட திங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. இதில் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன நோட் பண்ணுங்க பார்ப்போம். இவ்வளோ பிராஸ் வந்து போட்டு நீங்கள் அழகாக சொல்லிட்டீங்களே, இதில் என்ன வித்தியாசம் நீங்கள் நோட் பண்ணுறீங்க? லைக் இது வயர்ட் ப்ளஸ் அந்த லேஸ் டைப் ஐ திங்க் ஸோ. பட் இதில் என்னன்னா நிறைய பேருக்கு வந்து பேட் வச்சு போடுறது வந்து பிடிக்காது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா அது வந்து பேடும் வந்து இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும் சில பேருக்கு. அங்கே ஏதோ ஒரு பொருள் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப லைக் வெரி லைட்டாக இருக்கணும், நான் வியர் பண்ணுற பிரேசியர் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னும் போது திஸ் இஸ் லைக் பர்ஃபெக்ட் சாய்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து இங்கே வயர்டு கொடுத்துருக்காங்க, அண்டர் வயர்டு. ஸோ அது கண்டிப்பாக அவங்களுக்கு லிஃப்ட் பண்ணிவிடும். அண்ட் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது.
சில பேருக்கு இப்படி பிடிக்கும். ஐ திங்க் இஃப் தே வாண்ட் லைக் ஃபேன்சி லுக் கொடுக்கும் நிப்பிள் ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பின்னாடி பார்ப்போம், இதுவுமே வந்து ஹெவி பஸ் பீப்புளுக்குனே இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி பாடியை கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து எப்பயுமே ரொம்ப லைட் அண்டாகவே ட்ரெஸ் பண்ணணும்னு தோண ஆரம்பிச்சு. நம்ம கொஞ்சம் வெயிட் போட்டாலே நமக்கே தோணும் ஐயோ டைட் பேண்ட்ஸ் போட வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு அன்கம்ஃபர்டபிலிட்டி இருக்கும் போது நம்ம அதை கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக மாற்றுறதுக்கு இது. அண்ட் இந்த விங்ஸுமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. நைஸ் இல்லை? யா நல்லா இருக்கே. ப்ரைஸ் என்ன அப்படின்னு பல பேருக்கு தோணும். ஸோ என்ன ப்ரைஸ் அப்படின்னா இதுவுமே வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் 1000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஐ திங்க் இந்த ஒரு இவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது அண்ட் இவ்வளோ பர்பஸ்ஃபுல்லாக இருக்கும்போது அது ஒரு லைக் ஃபைனான ப்ரைஸ்ன்ட்டு நான் நினைக்கிறேன். எனக்குமே ஃபைன் தான். பிகாஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுற ப்ராலெட்ஸ் தான் வந்து நம்ம லைக் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ராப்பரான திங். ஸோ அதுக்கு இந்த ரேட்ஸில் வந்து இந்த மாதிரி குவாலிட்டிஸில் அண்ட் நம்மளோட கம்ஃபர்ட்ஸ்க்கு நம்ம சைஸ் கிடைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம்தான். பட் கிடைக்குது அப்படின்றப்போ இட்ஸ் குட் திங். இது வந்து ஃபேன்சியாக இருக்கிறதுனால உள்ள லிப்பிள் ஐடர் போடணும் அப்படின்லாம் யோசிப்பாங்க. பட் இதில் வந்து தே டோன்ட் நீட் அ நிப்பிள் ஐடர். உள்ளவே தே ஹாவ் சம் கிளாத், ஐ திங்க் ஸோ. இந்த கிளாத் இருக்குது. ஸோ தே டோன்ட் நீட் அ நிப்பிள் ஐடர். அண்ட் ஆல்சோ தே ஹாவ் அ ஸ்ட்ராப்ஸ் லைக் இன்விசிபிள் ஸ்ட்ராப்ஸும் இதிலே அட்டாச் பண்ணி கொடுத்துறாங்க. நிறைய பேர் யோசிப்பாங்க நார்மலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து இன்விசிபிள் ஸ்டாப்லாம் கொடுப்பாங்களா, எங்களுக்குலாம் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு. ஸோ தே யூஸ் திஸ். ஸோ அவங்களுக்குமே வந்து இந்த மாதிரி ஸ்டாப்ஸ் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா இதுக்குமே இன்விசிபிள் ஸ்டாப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்லீவ்லெஸ் அவங்களுமே வியர் பண்ணும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, திஸ் இஸ் லைக் வெரி சாஃப்ட். ரொம்ப வந்து நைஸாகவும் இருக்குது கிளாத்துமே. ஏன்னா நிறைய பேருக்கு உள்ளே போடுறப்போ குத்துது, ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. சில பேருக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ்லேயே வந்து எல்லாருக்குமே வந்து அலர்ஜிஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த பீப்புள்ஸ்லாம் யோசிக்கிறப்போ தே ஃபீல் கம்ஃபர்டபுள் அரௌண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் சாஃப்ட் கிளாத் உள்ளே வச்சுருக்கறதுனால அவங்களுமே வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஹெவி பஸ்ட் அப்படின்னும் போது எந்த சைஸ் வரைக்கும் இருக்கும், நமக்கு இருக்குமா அப்படின்னு ஒரு தாட் வரும். ஸோ 32லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 44 வரைக்கும் இருக்குது சைஸஸ். ஏன்னா நிறைய பேர் கொஞ்சம் குண்டாக இருக்கவங்களும் அதை யோசிக்க நம்ம சைஸில் ப்ரா எங்கடா போகிறது அப்படிலாம் லைக் சைஸஸ் வேரியண்ட்டில் இருக்கிறது வந்து. அண்ட் தே ஆல்சோ கப் சைஸுமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ சைஸஸில் வந்து சில பேருக்கு ஏ சைஸ் இருக்கும், சில பேருக்கு பி சைஸ். ஸோ தே ஆல்சோ ஹேவ் த கப் சைஸ். ஸோ தட்ஸ் கிரேட் இன் தட். ஹெவி பஸ்ட் இருக்கவங்க எல்லாரும் இதை அழகாக வியர் பண்ணிட்டு ரொம்ப ப்ரிட்டியாக வந்து தெரிவிங்க. ஸோ அது வந்து ஒரு வேர்ட் மாதிரி எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நைஸ். மெயினாக ப்ராஸும் பேண்ட். ஸோ ஆக்சுவலி நம்ம இவ்வளோ நேரம் இந்த ப்ரா வந்து நம்ம க்ராப் டாப் மாதிரி போட்டுக்கலாம், இதை இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். ப்ராவே அப்படியே க்ராப் டாப்பாக மாறி வந்திருக்கு, ஒரு டாப்பாகவே மாற்றிட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த ப்ரா லிட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிடுறாங்க. ஸோ என்னென்னா ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது. ஃபேன்சி ப்ராஸ். ஓகே, அதுவும் பேடட் ஃபேன்சி ப்ராஸ். ஸோ லைக் இது வந்து ஆக்சுவலி அழகாக அந்த கப் இந்த இடத்துல வச்சுருக்கக்கூடிய அந்த கப் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து எப்படி சொல்லுதுன்னா, இப்போது நிறைய பீப்புள்ஸ் பார்ட்டி போகிறவங்க பார்ட்டியில் வந்து என்னடா இது லைக் எல்லாருமே வந்து கவர்டாக போக மாட்டாங்க, ரைட்? ஸோ அந்த மாதிரி யோசிக்கிற பீப்புள்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்போசிவாக ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த மாதிரி வேர் பண்ணிட்டு போகலாம். அண்ட் இட்ஸ் கம்ஃபர்டபுள். லைக் வந்து ஆக்வர்டாக ஃபீலிங் இல்லாமல் நம்ம ஸ்லீவ்லெஸ் டைப்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி ஐ மீன் ப்ராவோட வர்றது வந்து இட் வில் பி குட் ஒன் ஃபார் பார்ட்டி லவர்ஸ். எப்படி சொல்கிறதுனா பீச் வேர் பண்ணணும், பட் வந்து அதுக்கெலாம் காஸ்ட்லாம் நிறைய ஆகும் அப்படின்லாம் யோசிக்கிறவங்களாம் வந்து இந்த மாதிரி வாங்கி போட்டுட்டு ஜாலியாக சுற்றலாம். ஏன்னா இதோட ப்ரைஸுமே வந்து ஸ்டார்டிங் வந்து 1000ல தான் இருக்குது. அண்ட் வந்து ஆனால் இந்த ஸ்ட்ராப்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து லைக் மெலிசாக இருக்கே. இது மெலிசாக இருக்கிறதுனால இது வந்து எப்படி நமக்கு அப்லிஃப்ட் பண்ணி காட்டுமா அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். ஆனால் என்னென்னா அதுக்காக தான் வந்து இவங்க அழகாக இந்த கரெக்டாக எந்த இடத்துல வந்து அந்த நமக்கு பேட் கொடுத்தா நமக்கு கரெக்டாக வந்து நமக்கு பஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், அப்லிஃப்ட் பண்ணி காட்டுமோ அந்த மாதிரி தான் வந்து கொடுக்கவும் செஞ்சுருக்காங்க. இந்த இது வந்து ரிமூவல் ஆல்சோ. உள்ளே இருக்க அந்த பேட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நிறைய பேர் பேடோட போட பிடிக்காதவங்க வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தே கேன் வேர் இட் லைக் a நார்மல் திங். ஆக்சுவலி இதை வியர் பண்ணுறவங்கள்ட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுதான் நீங்களும் வியர் பண்ணியிருக்கீங்க, எப்படி இருக்குது சொல்லுங்கள்? ட்ரெண்டியான லுக் லைக் ரொம்ப சட்டில்டாக இல்லாமல் எப்படி சொல்கிறதுனா, இப்போ நான் வந்து ஒரு பார்ட்டிக்கு போகணுன்னா பெரிய ட்ரெஸ் போடணும், அதான் சும்மா ஒரு க்ராப் டாப் ஒரு ஜீன்ஸ் போட்டுட்டு லைக் நார்மலாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு ஹெவி ட்ரெஸ் போடாமல் சிம்பிளாக எலகெண்ட்டாக போடணும் அப்படின்னு நினைக்கிறப்போ திஸ் வில் பி போத் கம்ஃபர்டபுள். அண்ட் ஐ திங்க் இந்த ஸ்ட்ராப்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப மெலிசாக இருக்கனால தான் உங்களுக்கு சென்டர்லேயே ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ ஷோல்டருமே வந்து கரெக்டாக அது லிஃப்ட் பண்ணுதில்ல, லாக் பண்ணிக்கும் கரெக்டாக. ஸோ எங்கேயுமே உங்களுக்கு லூஸ்னஸே ஃபீல் ஆகலை இப்போ வரைக்கும். அண்ட் இட்ஸ் ஆல்சோ லைக் மாடல் மாதிரியும் இருக்கும். ஏன்னா க்ராப் டாப்ஸ்ன்றப்போ தே ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ், ரைட்? ஸோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நைஸ். ஸோ அது ஒன்று இருக்குது. தென் பிளாக் கலர் ஐ திங்க் சிமிலர், நீங்கள் இதே மாதிரி தான்.
அண்ட் இதுலையுமே வந்து சைஸஸ் வந்து மோஸ்ட்லி ஃப்ரீ சைஸ் தான். அண்ட் ஐ திங்க் ஹெவி பஸ் பீப்புள் வரைக்குமே இதை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களுக்குமே இது அவைலபிள் இருக்குது. இந்த மாதிரி ஃபேன்சி பிராலெட்ஸ் ஸ்கின் கலர்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, நம்ம ஏதாவது ஒரு பிளாக் கலர் ஜீன்ஸோ அந்த மாதிரி வியர் பண்ணும்போது. ஐ திங்க் இது எல்லாமே இந்த பீச் வியர்ஸ்லி இந்த சன் பாத் எடுக்கிறவங்க அந்த மாதிரி போடலாம்ல. பார்ட்டி வேர்ஸ்னாலே வந்து சமைக்கி வச்சு லைக் ரொம்ப ஹெவி ஒர்க்ஸ் இருக்கா மாதிரி தான் போடணும் அப்படின்ற தாட் ப்ராசஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வேணாம், நம்ம ரெகுலராக போடுற வேர்ஸே ரெகுலராக போடுற அந்த காட்டன் இதுலேயே வந்து வி கேன் டூ அ பார்ட்டி வேர் அப்படின்ற ஸ்டஃப்ஸ் தான். ஸோ இது வந்து எப்படின்னா உடம்புல இருக்கிறதே தெரியாது, தே வில் ஃபீல் பி கம்ஃபர்டபுள், லைக் ஆக்வர்டாக இருக்கும், ஜென்ரல் வேர்ஸ் தான். ஸோ இட் வில் பி நைஸ் டு வேர் லைக் திஸ். அண்ட் கிளாத்துமே காட்டன்லேயே இருக்குல்ல. காட்டன்லேயுமே அந்த கிளாத்துமே வந்து எப்படி சொல்றதுன்னா ஹெவி கிடையாது, அந்த பாடியோட ஒட்டி இருக்கிறதுனால வந்து நம்ம அந்த அன்கம்ஃபர்டபுள் ஃபீலோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ தே ஹாவ் அ லாட்ஸ் ஆஃப் கலெக்ஷன் என்ன. இதுவுமே கிராப் டாப்ன்றத நான் ஷாக் ஆயிட்டேன். இதுவும் கிராப் டாப்பா? கொஞ்சம் கைண்ட் ஆஃப் இதை போய் கொஞ்சம் நீங்க பிராடா வச்சிருந்தீங்கன்னா ஜிம் வேற இருக்குமே. பிராலெட்ஸ் அப்படின்னு சொல்றோம் ரைட். ஸோ பிரால கிராப் டாப்பா எடுத்துட்டு வரது தான் பிராலெட். ஸோ அவங்க வந்து இது பிரா, ஸோ அதுல லேசன் இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் கொடுத்துறப்போ தட் இஸ் வில் பி லைக் அ ட்ரெஸ் அப்படின்றப்போ அது வேற மாதிரி மாறிடுச்சுல. அதுதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அழகாக இருக்குது. இந்த ஃப்ளவர் டிசைன் வச்சு இந்த எம்ப்ராய்ட்ஸ் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. ஸோ யா திஸ் லுக்ஸ் வெரி நைஸ். அண்ட் இப்போ நீங்கள் வச்சுருக்கிறதெல்லாம் கொஞ்சம் இன்னுமே க்ராப் டாப்லேயே லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல. வா, இதெல்லாம் எனக்கு இந்த ஸ்வெட்டர்ஸில் போடுவாங்கல்ல அந்த மாதிரியான த்ரெட்டட் டிசைன்ஸ் மாதிரி ஃபீல் ஆகுது. they can wear it like a பாலி போறவங்க அந்த பீச் சைடுல ஹனிமூன் கப்பிள்ஸ், அதாவது ஹனிமூனுக்கு போறதுக்காக தயாராகும் பெண்கள் வந்து இத கரெக்ட்டா வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். so they have a lots of collection like இது இந்த மாதிரி இருக்கு satin type and yeah the same bralets and brale வந்து we have like எனக்கு வந்து கொஞ்சம் ஹெவியா வேணும் கொஞ்சம் ட்ரெண்டியா வேணும் அப்படி நினைக்கிறவங்க இந்த மாதிரி போடலாம். they have a stone works so they feel braava போட்டா மாதிரி இருக்கும் ஒரு crop top போட்டா மாதிரி இருக்கும். so you have like this and இதுல வந்து அவங்க நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க like green mustard and black like நிறைய கலர்ஸ் இருக்கு. ஸோ பார்ட்டி போறவங்க ஊர் சுத்தணும் லைக் ஹனிமூன் போற கப்பிள்ஸ் எல்லாமே வந்து you can wear it like நம்பி வாங்க சந்தோஷமா ஜாலியா வைப் பண்ணலாம். ஓகே நைஸ். கல்யாணம் அப்படினாலே இதுக்கு பிளான் பண்ணணும் அதுக்கு பிளான் பண்ணணும். முக்கியமா ஹனிமூனுக்குலாம் இப்போ முன்னாடியே பிளான் பண்றாங்க. இங்க போலாமா அங்க போலாமான்னு சொல்லி ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்றது. ஐ திங்க் அதுக்கப்புறம் இவங்க இப்போ இதுக்குமே கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். இதுலயுமே கொஞ்சம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் பட்ஜெட்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் டே ஹனிமூன் இந்த ட்ரெஸ், அடுத்த டே ஹனிமூன் இந்த இப்போ இருக்க பீப்புள்ஸ் எல்லாமே செல்ஃபி போட்டோஸ் மெமரிஸ் கிரியேட் பண்றது நிறைய பேர் வந்து இது பண்றாங்க. ஸோ அதுவும் அப்ராட் ட்ராவல் பண்ணுறப்போ தே வாண்ட் டு லுக் குட் அண்ட் அந்த ஃபோட்டோஸ் மெமரிஸ் எல்லாமே எடுக்கிறப்போ இந்த மாதிரி அவுட்ஃபிட்ஸ் மால்தீவ்ஸ் பாலி பேங்காக் இப்படி தான் சூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மெமரிஸ் கிரியேட் பண்ணுற அக்கேஷன்ஸில் இந்த மாதிரி வேர் பண்ணலன்னா ஏன்னா மெமரிஸ் கிரியேட் பண்ணுறது நம்ம ஊரில் கிரியேட் பண்ணுறதுல அப்ராடில் போய் கிரியேட் பண்ணுறவங்க நிறைய. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ இந்த மாதிரி வேர் பண்ணி ஃப்ளான் பண்ணுறப்போ தே கிரியேட் பியூட்டிஃபுல் மெமரிஸ் வித் ட்ரெஸ்ஸஸ்.